மாடியூல் பாத்தீங்கன்னா அதை போட்டிருக்கோம் இல்லையா, அசெட் லைஃப் சைக்கிள். ப்ரொக்யூர், ஃபர்ஸ்ட் ப்ரொக்யூர் பண்றீங்க, ஒரு அசெட் வாங்குறீங்க, கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் இன்ஸ்டால். அது இன்ஸ்டால் பண்ண வேண்டிய ஒரு பில்டிங் மாதிரி பெரிய அசெட்னா நீங்கள் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும், நிறைய இது மெட்டீரியல் இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறமா தான் கேபிட்டலைஸ் பண்ணுவீங்க. சரி, ரெடிமேட் அசெட் ஒரு ஃபர்னிச்சர் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் டைரெக்டாகவே அசெட் கேபிட்டலைஸ் அசெட் தான், கரெக்டாக? ஸோ நீங்கள் ஒரு பில்டிங் கட்டுறீங்கன்னா ஒரு 3 இயர் 2 இயர் வரைக்கும் அது இன்னும் பொசிஷனில் வராது. எப்போ அது கம்ப்ளீட்டடாக பிஸ்னஸில் யூஸ் ஆகுதோ அப்போ தான் வந்து கேபிட்டல் அசெட், அப்போ தான் நீங்கள் டிப்ரிஷியேட் பண்ண முடியும். அப்புறம் தான் அதை பாருங்கள், அது பிஸ்னஸ்க்கு ஆப்ரேட் ஆகணும், டிப்ரிஷியேட் பண்ணணும், ரீவேல்யூஷன் இருக்கும். அப்புறம் ரிப்பேர் மெயின்டெனன்ஸ் இயர் பை இயர் பண்ணுவோம் இல்லையா, சர்வீஸ் பண்ணுவோம். அது ஒரு ஸ்டேஜ். இப்போ நீங்கள் ஒரு மிஷினரி வாங்குறீங்க, 10 இயர் தான் கெப்பாசிட்டி, ஒரு ஸ்டேஜ் வந்துருச்சு, 10 வருஷம் தாண்டிச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ண முடியாது, செலவு அதிகமாகிடும், அது ஒர்க் ஆகாது, அந்த பிரச்சனைகள் இருக்கிறதால ஒன்று ரிட்டையர் பண்ணுவோம், இல்லை டிஸ்போஸ் பண்ணிவிடுவோம். ஒன்று வேல்யூ இல்லாமல் பண்ணுவோம், இல்லை ஓரளவு ரிட்டையர்மெண்ட் வேல்யூ கிடைக்கும் இல்லையா, அப்படின்னு நீங்கள் பண்ணுவீங்க இல்லையா. அது லாங் டேர்ம் கேபிட்டல், ஆனுவல் பட்ஜெட்டில் பண்ணுவோம். இதுதான் ஃப்ளோ. ஓகே, ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அசெட்டை நம்ம ஆரக்கிளில் ஆட் பண்ணலாம். அடிஷன் எந்தெந்த டைப் பண்ணலாம்னா மேனுவல், நீங்கள் மேனுவலாக ஆரக்கிளில் என்ட்ரி போடலாம். எக்ஸ்டர்னல்னால் நீங்கள் ஜேர்னல்லாம் பார்த்துருப்பீங்கல்ல, ஒரு எக்ஸல் டெம்ப்ளேட்லேருந்து அப்லோடு பண்ணுறோம், அது பண்ணலாம். சிஐபினா கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ப்ரோக்ரஸ். கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ப்ரோக்ரஸ்னால் உங்களுக்கு ஐடியா இருக்கும் இல்லையா, ஒரு டேர்ம் அப்படின்னா ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ப்ரோக்ரஸ்னால் என்ன? ஏதாவது ஒர்க்கிங்கில் இருக்க மாதிரி, அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்க மாதிரி. சிஐபி அசெட் அப்படின்னா சொல்கிற மாதிரி, இப்போ ஒரு மெட்ரோ போடுறாங்க, 5 இயர் ப்ராஜெக்ட், 10 crores வச்சுக்கோங்களேன், ஒரு வருஷம் 1.5 crore 2 இயர் ஆகுது. ஸோ நம்ம அசெட் டெப்ரிசியேஷன் எப்போ பண்ணுவோம், ஒரு அசெட் கம்ப்ளீட் பண்ணாதான். ஸோ அது வரைக்கும் அது எந்த அக்கௌண்ட்டில் இருக்கும், நம்ம அக்கௌண்ட்டிங் பார்க்கணும்ல, அது வரைக்கும் டெம்பரரியாக இட் இஸ் கால்ட் சிஐபி அசெட், கன்ஸ்ட்ரக்ஷன் இன் ப்ரோக்ரஸ். அந்த அசெட்டில் நம்ம மெயின்டைன் பண்ணுவோம். ஸோ அப்பான் 80-90% ஆஃப் கம்ப்ளீஷன், இப்போ வந்து சொல்கிறாரு வச்சுக்கோங்களேன், 80-90% வந்து இன்ஜினியர் சர்டிஃபை பண்ணுவார், ஓகே இது கம்ப்ளீட் ஆகிடுச்சு, இது அசெட்னா அந்த டைமில் நீங்கள் கேபிட்டலைஸ் பண்ணிக்கலாம். அதுதான் சிஐபி. ஸோ இதெல்லாம் அடிஷனில் 3 டைப். அடுத்து டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட். டிரான்ஸ்ஃபர்னா என்னன்னா, அசெட் டிரான்ஸ்ஃபர். மேனுவல் என்ன சொன்னீங்க சார்? என்ன மேனுவல் என்ன சொன்னீங்க? மேனுவலா டைரக்டா ஆரக்கிள்ல என்டர் பண்றது. ஆரக்கிள்ல என்ட்ரி பண்றது. ஆமா, அதுலயே மேனுவல் ஜேர்னல் மாதிரி மேனுவலா நீங்க என்டர் பண்ணிடுவீங்க. டிரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட்னா, இப்போ நமக்கு நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு, சென்னை, பெங்களூர், டெல்லியில எல்லாமே பிரான்ச் இருக்குன்னா, இங்க இருக்க ஒரு அசெட்டை இன்னொரு லொகேஷன் நீங்க சேஞ்ச் பண்ணலாம். அது ஒண்ணு. இன்னொன்னு எம்ப்ளாயி டு எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாய்க்கு ஒரு அசெட் அசைன் ஆயிருக்கும். இப்போ அந்த கம்ப்யூட்டர் எனக்கு இருக்கு, நான் வேலையை விட்டு போறேன்னா இன்னொருத்தருக்கு தருவாங்க இல்லையா, அப்படி அசைன் பண்ணலாம். சரிங்களா? ஓகே சார். அந்த டிரான்ஸ்ஃபர் அதில் பார்ப்போம். இது எல்லாமே ஒரே அடுத்து ரிட்டையர்மெண்ட்னா ரிட்டையரிங் ஆஃப் அன் அசெட், சேல் ஆஃப் அன் அசெட். இப்போ ஒரு அசெட் தெஃப்ட், சேலு, டிஸ்போசல் இதெல்லாம் ரிட்டையர்மெண்ட்ல வந்துடும். ஓகே, அப்புறம் மந்த்லி ஒன்ஸ் நம்ம டிப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ணுவோம். டாக்ஸ் டிப்ரிசியேஷன் போடுறாங்க, டாக்ஸ் புக் இருந்தால் டாக்ஸ் வரும், இல்லை நார்மல் டிப்ரிசியேஷன். ஓகே, ஜேர்னல் என்ட்ரி வந்து நீங்கள் அசெட் மாடியூல்ல எதுவுமே நீங்கள் பார்க்க தேவையில்லை. டிப்ரிசியேஷன் ரன் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அப்பதான் வந்து இது ஜென்ரேட் ஆகி ஜிஎலுக்குள்ள ஃப்ளோ ஆகும். சரிங்களா? ஜிஎல்ல தான் நீங்க போய் பார்ப்பீங்க, இதை என்கொயர் பண்ணி பார்க்கலாம். அசெட்டை ரிப்போர்ட்ஸ் இருக்கு அசெட்டுக்குன்னு. ஸோ இதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் அசெட்னா பெரிய மிஷினரி, கிரில்லிங் மிஷின்லாம் இருக்கு இல்லையா, பல கோடி ஆகும், 20 crore 30 crore பெருசு. இந்த லேண்ட்ல கிரில் லேண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் யூஸ் பண்றாங்கல்ல, அதுக்கு வந்து இப்போ 10 இயர் அது ஒர்த்துனா, செகண்ட் இயர்ல ஒரு மெயின் பார்ட்ஸ் வாங்கணும் நீங்க, அது ஒர்த்து வந்து 50 லட்ச ரூபா. அது நீங்க இந்த அசெட்டோட தான் மிங்கிள் பண்றீங்க, இட் இஸ் நாட் அ செப்பரேட் அசெட். ஓகே, ஸோ அந்த டைம்ல என்ன ஆகும்னா, அந்த அசெட்டை ஆட் பண்ணணும், ஆட் டு எக்ஸிஸ்டிங் அசெட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதுல போய் நீங்க பண்ணுவீங்க. புரியுதுங்களா? ஆட் டு எக்ஸிஸ்டிங் அசெட் பண்ணுவீங்க, அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட். அதே மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்ல நிறைய கிரைட்டீரியா இருக்கு. அட்ஜஸ்ட்மெண்ட் என்னன்னா, ஒரு கேட்டகரி நம்ம ஃபர்னிச்சர்னு கிரியேட் பண்றோம். ஓகே, நம்ம ஃபர்னிச்சர்னு கிரியேட் பண்ணுவோம், ஆடிட்டர் வந்து இல்ல இது ஃபர்னிச்சர்ல இன்டீரியர் டெக்கரேஷன், நீங்க இதோட ஃபிக்ஸ் பண்ண, அதை மாத்துங்க. ஸோ சேஞ்ச் ஆஃப் அசெட் கேட்டகரி அப்படின்றப்போ அது அட்ஜஸ்ட்மெண்ட்ல வரும். ஓகே, ஸோ இதெல்லாமே பண்ணிக்கலாம். எல்லாம் கோ த்ரூ பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும்.
இப்போ நான் உங்களுக்கு நம்ம பார்த்ததெல்லாம் உங்களுக்கு ஒவ்வொரு தெரியுது இல்லையா? ஸோ இதை நம்ம எக்ஸல்ல என்னென்ன பண்ணுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ ஓவராரா அசெட் ஃபியூஷன். ஸோ நான் சொன்னேன் அசெட் இது பண்ணுறது. ஸோ ஒரு அசெட்டை கிரியேட் பண்ணணும்னா என்னென்ன தேவை நமக்கு? அசெட் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்னிச்சரா கம்ப்யூட்டரா என்னன்றது அசெட் கேட்டகரி. அசெட் கேட்டகரி என்னன்னா கேட்டகரி ஆஃப் த அசெட் ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்னு சொல்லுவோம். ஜிஎல்ல ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு பார்த்துருப்பீங்க இல்லையா? அந்த மாதிரி. ஓகே, கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டுன்னு சொல்லுவோம். இது என்னன்னா கேட்டகரி. இப்போ இது கம்ப்யூட்டர் கேட்டகரின்னு வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டரோட கேட்டகரி. ஓகே, இப்போ கம்ப்யூட்டர்ல ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ணிட்டேன் சரிங்களா? இப்போ நான் வந்து அதுக்கு டெஸ்க்டாப் தனியா வாங்குறேன். இப்போ இது எந்த கேட்டகரியில போடுவோம்? மவுஸ் தனியா வாங்குறேன், CPU தனியா வாங்குறேன். ஒவ்வொன்றுக்கும் ஒரு கேட்டகரி கிரியேட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்ரிதிங் கம்ஸ் அண்டர் கம்ப்யூட்டர், கரெக்டா? ஆமா சார். ஆனா தனித்தனியா தான் வாங்குவேன். ஸோ என்ன பண்றேன்னா கேட்டகரியே இது வந்து மேஜர் கேட்டகரி. ரெண்டு இருக்கும் கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட்ல, ரெண்டு பண்ணும். ஒரு மேஜர் கேட்டகரி கீழே கம்ப்யூட்டர் கீழே, இதெல்லாம் மைனர் கேட்டகரி. ஏன்னா நம்மளோட இன்கம் டேக்ஸ் பார்த்தீங்கன்னா 5 டைப் அசெட் தான் கொடுத்துருப்பான் டிப்ரிசியேஷனுக்கு. ஓகேங்களா? கம்ப்யூட்டர், ஃபர்னிச்சர் 5 தான் கொடுத்துருப்பான். இதுக்குள்ளதான் நீங்க கொண்டு வரணும் எல்லாத்தையும். ஓகே, ஸோ அதுக்குள்ள கொண்டு வரும்போது இது வந்து ஒரு மேஜர் கேட்டகரி கம்ப்யூட்டருக்குள்ள தான் அது ரிலேட்டட் பார்ட்ஸ் எல்லாமே வரும் உங்களுக்கு. ஓகே, அதே மாதிரி ஃபர்னிச்சர் மேஜர் கேட்டகரினா ஃபர்னிச்சர் கீழே என்னெல்லாம் வருமோ அதெல்லாம் அது கீழே வந்துடும். இப்போ லேண்ட் அண்ட் பில்டிங் அதெல்லாம் மேஜர் கேட்டகரி. ஸோ மேஜர் கேட்டகரி கீழே இதை நம்ம லூப் பண்ணுவோம் சரிங்களா? இதுக்கு தான் பேரு கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட். இது நம்ம எவ்வளவு மேக்ஸிமம் பண்ணலாம் மேஜர் கேட்டகரி? நீங்க எவ்வளவு நேரம் பண்ணலாம். அந்தந்த கண்ட்ரியோட இன்கம் டேக்ஸ் ரெகுலேஷன் படி நீங்க பண்ணணும். ஏன்னா இது அப்படியே நீங்க அசெட்ல கொண்டு வர்றீங்க இல்லையா? மைனர் வந்து அன்லிமிட்டெட் தான், மேஜருக்கு சில ஹெட்டிங் இருக்கும், அவ்வளவுதான் பண்ணணும்ட்டு. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க பண்ணணும். அதே மாதிரி ஃபர்னிச்சர், மிஷின்ஸ், அந்த மாதிரி என்னென்ன மேஜர் கேட்டகரியோ எல்லாமே நீங்க கிரியேட் பண்ணிக்கணும். ஏன்னா அந்த காம்பனண்ட்டுக்கே ஒரு ஃபிளாட் டிப்ரிசியேஷன் போட்டுருவோம் அவன் அசெட் கிரியேட் பண்ணும்போது. ஓகே, ஸோ இது வந்து கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் சொன்னேன். அடுத்து வந்து லொகேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. அசெட்டை கிரியேட் பண்றீங்க. ஓகே, அந்த அசெட் இந்தியாவில் இருக்கு. ஸோ இது ஒரு செக்மெண்ட். இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கு, தமிழ்நாட்டில் வந்து சென்னையில் இருக்கு, சென்னையில் பார்த்தீங்கன்னா டி நகரில் இருக்கு, டி நகரில் பில்டிங் 1. ஸோ இப்படி தான் நம்ம லொகேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் டிஃபைன் பண்ணுவோம் சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இது வரும் இந்தியா டாட் டிஎன் டாட், நீங்கள் ஃப்ளெக்ஸ் ஃபீல்ட் போடுற மாதிரி இதுவும் வரும், புரியுதுங்களா? ஸோ என்ன ஆகும், இந்தியா டாட் இந்த மாதிரி தான் ஒவ்வொரு லொக்கேஷன் கொடுப்போம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஒரு அசெட் வந்து வேர்ல்டு வைடு ஒரு பெரிய கம்பெனி HCL குரூப், TCS குரூப்லாம் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக அது எந்த இடத்துல இருக்கு, இந்த பில்டிங் நம்ம கம்ப்யூட்டர்ல மேலே எழுதியிருப்பாங்க இல்லையா, ஒரு கோடு மாதிரி திஸ் ஸ்லாஷ் IN ஏதோ அந்த மாதிரி போட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா? எல்லா இதுலயுமே இருக்கு, எல்லா கம்பெனிலையும். ஸோ அது இதுக்காக தான் அந்த லொகேஷன். இது அவங்க வருஷம் அசெட், பிசிக்கல் அசெட்லாம் கேட்பாங்க இல்லையா, சைன் வாங்குவாங்க, அது இந்த லொகேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு தான். ஓகே, அடுத்து அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. இது லொகேஷன் எங்க இருக்குன்னு நான் சொன்னது. இது வந்து அசெட் கீ, அசெட்டுக்குன்னு ஒரு கீ கொடுப்பாங்க இல்லையா, அந்த அசெட்டுக்கு எல்பிக்கல் எழுதிருக்கிறது தான் இது. ஓகே, அதான் அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு, அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு தான் அந்த அசெட்டுக்கான கீ, அந்த அசெட்டுக்கே எழுதியிருப்பாங்க நம்ம ட்ராக் பண்றதுக்கு. இப்போ இந்த ஆஃபீஸில் 100 கம்ப்யூட்டர் இருக்குன்னா அங்கே எழுதியிருப்பாங்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் /1/2/ இது 12வது கம்ப்யூட்டர், இதுதான். ஸோ ஒரு அசெட் கிரியேட் பண்றதுக்கு we need 3 கேட்டகரி, we need 3 ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு: கேட்டகரி ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு, லொகேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு, அசெட் கீ ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஃபில் பண்ணுவோம் சரிங்களா? இது மூணுமே நம்ம ஃபில் பண்ணுவோம், அப்பதான் ஒரு அசெட் கிரியேட் ஆகும். ஓகே, ஒன்று. ஓகே, அடுத்து வந்து இதெல்லாம் பண்ணும்போது நம்ம அசெட் வேல்யூ கொடுப்போம், எத்தனை இயர் டிப்ரிசியேஷன் எல்லாமே நம்ம தான் கொடுப்போம். ஓகேங்களா? எல்லாமே நம்ம தான் கொடுப்போம். அதில் நம்ம என்ன பார்த்தோம், அசெட் அடிஷன்.
ஒரு அசெட்டை ஆட் பண்றோம். ஒரு அசெட் வந்து 1 lakh வச்சுக்கோங்க, ஆட் பண்றோம். அந்த அசெட்டை வந்து அடிஷன், அடுத்து வந்து சேல். சேலுக்கு நம்ம என்ன சொன்னோம், இங்க வந்து டிஸ்போசல் ஆஃப் அசெட் இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நம்ம புக்ஸ்ல இருந்து அந்த அசெட் போயிடும். ஸோ சேல்னா நம்ம புக்ஸ் விட்டு வெளியே போவோம், மைனஸ் அதே ஒரு வேல்யூ இருக்கும், டிப்ரிசியேஷனுக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கோ அது போகும். ஓகே, அசெட் சேல் பார்த்தோம். அப்புறம் அசெட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அசெட் ஒன் பிளேஸ் டு அதர் பிளேஸ். சரிங்களா? அடுத்து வேற என்ன இருக்கு? டிப்ரிசியேஷன். டிப்ரிசியேஷன் மந்த் எண்ட் ஆனா நம்ம ரன் பண்ணுவோம். மற்ற இது மாதிரி பீரியட் க்ளோஸ் இது கிடையாது. அசெட்டுக்கு ஓப்பன் இதெல்லாம் ஒன்ஸ் டிப்ரிசியேஷன் ரன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா க்ளோஸ் ஆகி நெக்ஸ்ட் பீரியட் ஓப்பன் ஆகிடும் அசெட் டிப்ரிசியேஷன். சரிங்களா? இதுல டேட்ல பாத்தீங்கன்னா ப்ரோரேட் டேட்னு ஒன்று இருக்கு. ப்ரோரேட் டேட் அப்படின்னா என்னன்னா, நான் சொல்லியிருக்கேன். ஓகே, நம்மளோட கேலண்டர் என்னது? ஏப்ரல் 24 டு மார்ச் 25 இதான். ஸோ அசெட் வந்து 2 தான் இருக்கு. ஒன்று வந்து we are going to suppose ஒரு ஃபர்னிச்சர் இருக்கு, ஃபர்னிச்சருக்கு நம்ம சொல்றோம் 20% is the yearly depreciation. ஸோ கவர்மெண்ட் 2 தான் கொடுத்துருக்கோம். ஒன்று ஒரு வருஷம் யூஸ் பண்ணா ஃபுல்லா அதை இது பண்ணணும். சரிங்களா? ரெண்டாவது என்னன்னா 50% வந்துடும். இது எப்படி அவன் கால்குலேட் பண்றான்? இப்போ நான் 1/4 எதுக்காக இந்த ஆக்ட் இருக்குன்னா 1/4/24 நான் அசெட்டை வாங்குறேன். அப்போவும் 20% ஆஃப் த 1 lakh எவ்வளோ வருது? 20,000 வருதா? அப்போ நான் 20,000 எக்ஸ்பென்ஸ் கிளைம் பண்ணிக்கிறேன். இப்போ 31/3/2025 வாங்குறேன். அப்பவுமே இதை கிளைம் பண்ணா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான் இல்லையா? நம்ம இதை காமிக்கிறோம்ல, டிப்ரிசியேஷன் லாஸ் தான். ஸோ கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, நீ 1/4 ப்ரையர் டு 180 days அந்த ஸ்பிளிட் வைக்கிறோம். 365 daysல 180 days வந்து 39 30/9. ஓகே, ஸோ 39 இந்த டேட்டுக்குள்ள வாங்கினா ஃபுல் டிப்ரிசியேஷன். ஸோ இது வந்து 180 days ஸ்பிளிட் டேட். இந்த டேட்டு தான் ப்ரோரேட் டேட். எல்லா கண்ட்ரிலையும் ஒரு இது வச்சிருப்பாங்க மந்த்லி. இந்த ப்ரோரேட் டேட் கொடுத்தோம்னா சிஸ்டம் என்ன பண்ணும்? 39 110க்கு அப்புறம் ஆஃப் தான் எடுத்துக்கும். 50% ஆஃப் டிப்ரிசியேஷன். புரியுதுங்களா? ஸோ இங்க வந்து என்ன ஆகும்? 10,000 வரும். சிஸ்டமே அதை எடுத்துக்கும். இதை இந்த டேட்டை கண்ட்ரோல் பண்ணி, அதான் ப்ரோரேட் டேட்ன்றது அவ்வளோ முக்கியமான விஷயம். ஓகேங்களா? ப்ரோரேட் டேட் அவ்வளோ முக்கியம். ஓகே, இதெல்லாம் இருக்கு. உங்கள்கிட்ட இருக்கா இன்ஸ்டன்ஸ்? என்கிட்ட இல்லை சார், ஃப்ரீ ஆகிட்ட தான் இருக்கு. வாங்கலையா நீங்க? ஃப்ரீயாக தான் தான் ஸ்டார்ட் பண்ணணும். உங்கள்கிட்ட லிங்க் வாங்கினா தான் பார்க்க முடியும். ஓகே, இதில் என்னென்ன டேர்ம்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். அடிஷன், அட்ஜஸ்ட்மெண்ட், ட்ரான்ஸ்ஃபர், டிப்ரிசியேஷன் இருக்கு. ஆக்டிவ்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். கான்ஃபிகரிங் அசெட். ஓகே, ஒரு அசெட்டை கான்ஃபிகர் என்னென்ன பண்ணணும் நீங்க? லீஸ் அசெட்டும் இருக்கு. நம்ம லீசிங் படிச்சிருக்கோம் இல்லையா? அதுவும் நம்ம பார்க்கலாம். இதெல்லாம் வேல்யூஸ் ஜிஎல்ல டிஃபைன் பண்ணிடுவோம். அசெட் இதுல தான் மெயினா ஆரம்பிக்குது. ஓகே, கிரியேட் அசெட் லுக்அப். இது ஆப்ஷனல் தான், நம்ம பண்றது இல்லை. அசெட் கேட்டகரி. அசெட் கேட்டகரி அப்படின்னு ரேட் பண்றதுன்னு போட்டிருக்கான். மேனேஜ் அசெட் கேட்டகரி போயிட்டு, ஸோ என்னென்ன அக்கௌண்ட்டும் நம்ம தான் தரணும். ஓகேங்களா? டிப்ரிசியேஷனுக்கு என்ன அக்கௌண்ட், போனஸ் டிப்ரிசியேஷன், சிஏபிக்கு ரேட் பண்ண என்ன அக்கௌண்ட் வரணும், சிஏபி கிளியரிங்க்கு என்ன அக்கௌண்ட், அன்பிளான் டிப்ரிசியேஷன் எல்லாமே நம்ம தான் தரோம். இதை போட்டிருக்கான் பாருங்க. எஸ்டிஎல் ஷார்ட் டேர்ம் டிப்ரிசியேஷன், ஸ்ட்ரெயிட் லைன் மெத்தட் எஸ்டிஎல் 4 வருஷம். இந்த அசெட்டுக்கு வந்து
நீங்க 4 வருஷம் வேணா இதை அட்டாச் பண்ணிக்கிட்டா 4 வருஷம் ஆகும். நீங்க என்ன மெத்தட் நீங்க கிரியேட் பண்றீங்களோ அதை எடுத்து அட்டாச் பண்ணிக்க போறீங்க. சரிங்களா? ஓகே. அடுத்து வந்து ப்ரோரேட் கன்வென்ஷன். நான் சொன்னேன் இல்லையா, ப்ரோரேட் கன்வென்டட். இது ரிட்டையர்மெண்ட் கன்வென்ஷன் கேலண்டர். ஓகே. சொன்ன மாதிரி ஒவ்வொரு கிரியேஷனுக்கும் நம்ம வந்து இது பண்றோம். 30 வருஷம் அசெட்டோ இல்லை எதுவோ நீங்க உங்களோட கம்பெனியோட ரெக்குவயர்மெண்ட் படி கிரியேட் பண்ணிக்கிறீங்க. சரிங்களா? ஆடிங் அசெட், ஒரு அசெட் ஆட் பண்றது. அடிஷன் பேனல். அசெட் ஆட் பண்ணும்போது அசெட் கேபிட்டலைஸ் அசெட் இங்க ஆட் பண்றோம். புக், அசெட் புக். அசெட் புக்ல எல்லாமே இருக்கும். பாத்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிள் ஆட் பண்றோம். மேஜர் கேட்டகரி வெஹிக்கிள். ஸோ வெஹிக்கிள்னு வச்சிருக்கோம். அதுக்கு கீழே கார் வரும், எல்லாமே வரும், வேன் எல்லாம் வரல. இங்க பென்ஸ் வாங்கியிருக்காங்க. எக்ஸ்எக்ஸ்ன்றது இனிஷியல். வெஹிக்கிள் கீழே வந்து பென்ஸ் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க, டேக். ஸோ $20,000 நினைக்கிறேன். அதுக்கான எக்ஸ்பென்ஸ் அக்கௌண்ட்னா டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டு. இங்க பாத்தீங்கன்னா லொகேஷன் நான் சொன்னேன் இல்லையா, யூஎஸ்ஏல கலிஃபோர்னியால ரெட்வுட் சிட்டில ஆஃபீஸ். ஓகே. லொகேஷன் ஃப்ளெக்ஸ் ஃபீல்டு. அசெட்டை கேபிட்டலைஸ் பண்றோம், இது சப்மிட் பண்றோம். ஓகே. ஆண்டிங் அண்ட் அதர் த்ரூ ஸ்ப்ரெட்ஷீட். இது ஸ்ப்ரெட்ஷீட் எக்ஸலை வச்சு அதே ஆட் பண்றது. மாஸ் அடிஷன். மாஸ் அடிஷன் ஒரு கான்செப்ட் இருக்கு. என்னன்னா இப்போ நீங்க ஒன்னொன்னா ஆட் பண்றீங்க. இப்போ வாங்கும்போது ஒரு கம்பெனிக்கு புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது மொத்தமா 500 அசெட் ஏத்தணும்னா மாஸ் அடிஷன் பேர் அதுக்கு. ஓகே. மொத்தமா நீங்க ஏத்திக்கலாம். இந்த பாருங்க, ஒரே எத்தனை ஐட்டம் ஏத்துறாங்க பாருங்க. 9 ஐட்டம் ஏத்துறாங்க ஒரே இதுல. ஸோ நீங்க மொத்தமா பண்ணோம்னா மாஸ் அடிஷன் யூஸ் பண்ணிக்கலாம். புதுசா இம்ப்ளிமெண்டேஷனா ஸ்ப்ரெட்ஷீட் யூஸ் பண்ணுவீங்க. அது டக்குட்டா ஒரே கிளிக்ல அது பாட்டுக்கு ஏறிட்டே இருக்கும், டேட்டா லோடர் ஆட்டம். சரியா? அப்புறம் அசெட்ல மர்ஜ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கு. மர்ஜ்னா 2 அசெட் இருக்கு. ஓகே. அந்த ரெண்டையும் ஒன்னாக்குறீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, நான் வந்து ஒரு 2 டெஸ்க்டாப் யூஸ் பண்றேன். ஒன்னுல வந்து மானிட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு, இன்னொன்னுல சிஸ்டம் கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகே. ரெண்டுமே தூக்கி தான் போடணும். அப்ப நான் ரெண்டுமே அந்த மானிட்டர் எடுத்து இதுல மாட்டினா ஒன்னு ஒர்க் ஆகும். கரெக்டா? அந்த மானிட்டர் அங்க ரிப்பேர் இல்லையா, அந்த மானிட்டரை இந்த கம்ப்யூட்டரோட லிங்க் பண்ணா ஒன்னு ஒர்க் ஆகுது, அந்த மிச்சம் எல்லாம் டிஸ்போஸ். ஸோ நான் என்ன பண்றேன்னா ரெண்டுத்தையுமே மர்ஜ் பண்ணிடுவேன். ரெண்டுத்தையும் மர்ஜ் பண்ணேன்னா இந்த மாதிரி வந்துடும். ஓகே. பட் வேல்யூ அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட்ல நீங்க இது பண்ணிக்கலாம். இவ்வளவு போச்சு, இவ்வளவு லாஸ், இதனால அந்த மாதிரிலாம் மர்ஜில் வந்துடும், நீங்க பண்ணிக்கலாம். இப்போ 2 தனியாக கிரியேட் பண்ணிட்டீங்க ஹார்ட்வேர். இந்த பாருங்க மர்ஜ் ஆப்ஷன் இருக்கு சிஸ்டத்தை, அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது மர்ஜ் ஆகிடும். ஓகே. ஸோ இங்க என்ன சொல்ற, ஸ்பிளிட் இன்வாய்ஸ். அதே மாதிரி ஸ்பிளிட்டும் இருக்கு. நீங்க ஒரு இன்வாய்ஸை 2ஆ ஸ்பிளிட் பண்ணலாம். ஒரே இன்வாய்ஸா போட்டா 2 அசெட்டுக்குன்னா கூட நீங்க 2 யூனிட்டா ஸ்பிளிட் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேல்யூ வைஸா பிரிச்சுக்கலாம். ஸோ மேனுவலா ஒரு அசெட்டை என்னென்ன பண்ணுவோமோ எல்லாமே உங்களுக்கு ஆரக்கிள்ல இது இருக்கு. ஆடிங் ஏ சிஐபி அசெட். சிஐபினா அந்த அசெட் டைப் சிஐபின்னு செலக்ட் பண்ணணும். இங்க வந்து கேபிட்டலைஸ் அசெட் செலக்ட் பண்றோம் இல்லையா, அது சிஐபின்னு பண்ணணும். அதுக்கப்புறமா சிஐபில இருந்து அசெட் மாத்துறதுக்கு ஒரு நேவிகேஷன் இருக்கு, அங்க போய் கிளிக் பண்ணா நமக்கு இதாயிடும். சரிங்களா? ஓகே. ஸோ இந்த ஆப்ஷனும் இருக்கு. வேற என்ன, கேபிட்டலைசிங் அன் அசெட். இந்த பாருங்க டிரான்சாக்ஷன் கேபிட்டலைஸ் சிஐபி அசெட்னு போச்சுன்னா கேபிட்டலைஸ் ஆயிடும் அசெட். அசெட் வந்து மற்ற தியரி தான், இந்த கான்செப்ட் தான் புரிஞ்சுக்கணுமே தவிர உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான் ப்ராக்டிகல்ஸ்லாம். ஓகே. அட்ஜஸ்ட் அசெட் அட்ஜஸ்ட் பண்றோம். சேஞ்ச் கேட்டகரி. இதை பாருங்க, கேட்டகரி சேஞ்ச் பண்றோம். வெஹிக்கிள் ஹெவி, பழைய கேட்டகரி கிரியேட் பண்ணால அதுல இருந்து வெஹிக்கிள் ஹெவி, ஹெவி வந்து மைனர் கேட்டகரி, அதை மாத்துறான் இந்த இதுல. அட்ஜஸ்டிங் அசெட் யூனிட். அசெட் யூனிட்னா 100 யூனிட்ல இருந்து 99. இப்ப பாருங்க 1 யூனிட் இருக்கு, மொத்தமா இருக்குது. மொத்தமா 90 யூனிட் இருக்குன்னா நீங்க ஒரு யூனிட்டை வேற யாருக்கும் இது பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம் நீங்க. அட்ஜஸ்டிங் அசெட் காஸ்ட். நான் சொன்ன மாதிரி ஒரு அசெட்டோட இன்னொரு பண்ணி அசெட்டை நீங்க சேஞ்ச் பண்ணலாம். ஒரிஜினல் காஸ்ட்ல போய் இது பண்ணலாம், அது அந்த டேட்ல எடுத்துக்கும். டிரான்ஸ்ஃபரிங் அசெட் பாருங்க, இந்த எம்ப்ளாயி இந்த எக்ஸ்பென்ஸ்ல இருக்கு, நீங்க இதுல எதை வேணா மாத்தலாம். ஓகே. ஓகேங்களா? எல்லாமே ஒரே ஸ்கிரீன்லயே வந்துடும். ஆர்டோலயும் அப்படிதான், இங்கேயும் அப்படிதான். நமக்கு வந்து இது புரியணும் என்னன்னு. மாஸ் கேட்டகரி சேஞ்ச்.
கேட்டகரி சேஞ்ச் மாசா பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம். ஒரே இதா கம்ப்ளீட்டா ஒரு கேட்டகரியை இன்னொரு கேட்டகரியா மாத்துறது. பிசிக்கல் இன்வென்ட்ரி, டிப்ரிசியேஷன் கேட்டிங்களா, எல்லாம் முடிச்சுட்டு மந்த் எண்ட் வருது. மற்றது மாதிரி ரன்னிங் டிப்ரிசியேஷன், நேராக போய் டிப்ரிசியேஷன் இந்த பீரியடு, போன பீரியட் அக்டோபர் முடிஞ்சிருச்சு, அது முடிஞ்ச உடனே அக்டோபரை செலக்ட் பண்ணி நான் டிப்ரிசியேஷன் ரன் பண்ணுறேன். சரிங்களா? அது வந்து டிப்ரிசியேஷன் ரன் பண்ணும், அவுட்புட் கொடுக்கும். அந்த அவுட்புட்டை நீங்கள் பார்க்கலாம். அசட் சேல்லாம் இது ரிட்டையரிங்கில் தான் வருது. ரிட்டையரிங் அசட் எனி டைம் நீங்கள் பண்ணிக்கலாம். இதை பாருங்க, இட் இஸ் ஸ்டோலன்னு போட்டிருக்கான். ஸ்டோலன் ரேடியோ காணாமல் போச்சு, அதனால 2000 ரூபாய் ரிட்டையர் பண்ணுறோம். ரிட்டையர்மெண்ட் ரீசன் ஸ்டோலன். அதுனா நமக்கு சேல் வேல்யூ கையில் வராது, அந்த வேல்யூ ஃபுல்லாக லாஸ் தான். கரெக்டா? அந்த டைப் நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த புக் டைப் பாருங்க, மாஸ் ரிட்டையர்மெண்ட்டும் பண்ணலாம், மொத்தமாகவும் நீங்கள் ஒரு குரூப்பாக பண்ணலாம். அக்கவுண்டிங் அண்ட் ரிப்போர்ட்டிங் அசெட், கிரியேட் அக்கவுண்டிங் மற்ற மாடியூல் பண்ணுற மாதிரி தான். ஆக்சுவலாக மந்த் எண்ட் பண்ணிங்கன்னா அதுவே சேர்த்து ரன் ஆகிடும். நீங்கள் நடுவில் எதாவது பண்ணணும்னா கிரியேட் அர்னிங் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரிப்போர்ட்ஸ் நிறைய இருக்குது. அசெட் அடிஷன், இந்த மந்த் எவ்வளோ அசெட் அடிஷன் ஆடிட்டர் கேட்குறாங்க, இல்லை நீங்கள் கிராஸ் செக் பண்ணோன்னா இது பண்ணிக்கலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் கார்பரேட் புக்குன்னு இருக்கும், மெயின் புக்கு. அந்த கார்பரேட் புக்கில் வந்து இதெல்லாம் பண்ணுறீங்க. மறுபடியும் டாக்ஸ் புக்கு, இப்போ இந்தியாவில் இன்கம் டேக்ஸ் இருக்குது, கார்பரேட் டேக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு தனியாக நீங்கள் என்ட்ரி போட வேண்டாம், அதுக்கு வேறு பர்சன்டேஜ் இல்லை. அது டாக்ஸ் புக்குன்னு ஒரு புக்கு தனியாக இருக்கும், அதில் போய் நீங்கள் இதே மாதிரி கிரியேட் பண்ணுறதெல்லாம் அந்த பாருங்கள், டாக்ஸ் புக் கிரியேட் பண்ணி அதுக்கு நீங்கள் ரன் பண்ணிக்கலாம். அந்த செட்டப்பில் வந்து டாக்ஸ் புக் தனி அக்கௌண்ட் கொடுப்பீங்க, டாக்ஸ் புக் ரன் பண்ணால் அதில் போய் விழுந்துடும். ஸோ இந்த மெயின் புக்கில் அது அஃபெக்ட் ஆகாது என்ட்ரிஸ். அங்கே பட்ஜெட் புக் இருந்து இல்லை, ஜிஎல்ல அந்த மாதிரி. சரிங்களா? இனிஷியல் மாஸ் காப்பி, லிஸ்டிங் ஆஃப் ரிப்போர்ட் அண்ட் ஈவென்ட் கிளாஸ், என்னென்ன ரிப்போர்ட்ஸ் இருக்கு, ப்ராக்டிஸ் போட்டிருக்கோம், நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம், இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, ஸோ இதுதான் வந்து ப்ராக்டிகல்ஸில் இருக்கு நமக்கு. ஓகே, ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தியரியில் அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஓகே, கோத்ரூ பண்ணுங்க, நம்ம ஒரு நாள் ப்ராக்டிகல்ஸில் உட்காரலாம். இந்த தியரி கோத்ரூ பண்ணுங்க கடகடன்னு. சரியா?